இன்றைக்கி ஓவராலாக வந்து நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வந்து பார்த்துக்கலாம். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இங்கே பார்த்தாவே தெரியும் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த டேபிள் வந்து எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு வந்து இது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இதாகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டே இருக்கும். இப்போது இங்கே பார்க்குறது வந்து கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பச்சை கலர், புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெட் கலரில் வந்து இருக்குது. காலையில் வந்து 2 பேருமே வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. காலும் எழுதியிருக்காங்க, புட்டும் எழுதியிருக்காங்க. புட்டு தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து கால் வந்து கொஞ்சம் டாமினேட் ஆச்சு. கால் வந்து டாமினேட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கால் டாமினேட் ஆச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து புட்டு டாமினேட் ஆச்சு. அப்புறம் மோஸ்ட்லி வந்து புட்டு வந்து டாமினேட் பண்ணிடுச்சு. அதே தான் வந்து இங்கேயும் வந்து ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்புறம் டாமினேட் ஆகி எப்பவும் போல் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இது ஏன் வந்து இப்படி நடந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைனை பார்த்துட்டிங்கன்னா மைன்யூட்டாக பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவில் தான் வந்து ரொம்ப நேரமாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோவும் கூட. இங்கே பார்த்தாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இது வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ. இந்த லோங்கிறது வந்து ப்ரீவியஸ் மந்தோட லோ. இந்த லோவை கட் பண்ணி கீழே போயிட்டா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கே ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால அந்த இடத்துலேருந்து கீழே விழுகிறதுக்கு விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக 5 மந்த் வந்து நிஃப்டி வந்து ரெட்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தாவே தெரியும். மோஸ்ட் ஆஃப் தி மந்த்லேயே வந்து கண்டினியூஸாக 5 மந்த்தெல்லாம் வந்து ரெட்லேயே வந்து க்ளோஸ் ஆகிருக்காது. இங்கே பார்த்தாவே தெரியும். அட்லீஸ்ட் 1 மந்த் வந்து க்ரீனாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து மேக்ஸிமம் வந்து கண்டினியூஸாக ரெட் மந்தில் க்ளோஸ் ஆனதே இல்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மந்த் கண்டினியூஸாக 4 மாதம் வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. 5ஆவது மந்த்தும் வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். இப்போது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து காலையிலேருந்தே வந்து கால் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1:30க்கு வந்து காலை வந்து ஃபுல்லாக வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. இந்த அப் மூவ் வந்தவொடனே 1:30க்கு வந்து எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. புட்டு வந்து ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பேங்க் நிஃப்டியோட இது. பேங்க் நிஃப்டியோட சார்ட்டையும் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை பார்ப்போம். 5 மினிட்ஸ். பேங்க் நிஃப்டி மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதில்ல. இருந்தாலும் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் வந்து போட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் நிஃப்டியோட பேட்டர்னே தான் வந்து பேங்க் நிஃப்டிலையும் போட்டிருக்கு. சென்செக்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே ஸ்டாக்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்செக்ஸோடதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. சென்செக்ஸோடதும் அதே மாதிரி தான். கால் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இதாகிருக்கு. அப்புறம் புட் ஆப்ஷன் போயிருக்கு. மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் புட் ஆப்ஷனே தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எஃப்ஐடிஐ டேட்டா வந்து பார்ப்போம். எஃப்ஐடிஐ டேட்டா பொறுத்தவரைக்கு 14 ஃபெப்ரில் வந்து 4295 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ வந்து. அதே மாதிரி 4364 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க டிஐஐ வந்து. இப்போது ஓவராலாக மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போது டாப் டவுன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பண்ணி பார்த்தா வந்து தெரியும் மார்க்கெட் ஓவராலாக இப்போ இப்போதைக்கு எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ப்ரீ வெர்ஷனுங்கிறதுனால 2 இது தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். ஜிக்ஸாக்னு சொல்லுவாங்க. ஜிக்ஸாக் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த இண்டிகேட்டரை. இதை போட்டுக்கலாம். டைரக்ஷன், லேபிள், லைன்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ 5 மினிட்ஸில் பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸில் ஓவராலாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிருக்கா டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்னும் 5 மினிட்ஸ்லேயே வந்து இன்னும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த இதை வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. இந்த இதை பிரேக் பண்ணால் தான் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட், அதாவது 5 மினிட்ஸில். இதுவே வந்து 15 மினிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 15 மினிட்ஸில் எப்போ இந்த இதை பிரேக் பண்ணுதோ
நான் உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்போ இந்த இதை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐடிஏ டேட்டா வந்து இன்றைக்கும் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எஃப்ஐஐ சப்போர்ட் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். நான் வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இது மாதிரி டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை வந்து ஈஸியாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கோர்ஸு. இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்ச கோர்சஸ்லாம் இல்லாத டேட்டாஸ் எல்லாம் வந்து நம்ம கோர்சஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து அந்த கோர்சஸ் எல்லாம் வாங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.